ஜம்ரி வினோத், தமீம் டஹ்ரி மீதான விசாரணைகள் நிறைவு. இருவரும் தாய்லாந்திற்கு தப்பி சென்றிருக்கலாம் என ஐஜிபி காலிட் தகவல். சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் மற்றும் தமீம் டஹ்ரி தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக மலேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோசரி முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். என்றாலும் அவர்கள் இருவரும் தாய்லாந்திற்கு தப்பி சென்றிருக்கலாம் என உளவுத்துறை தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் இருவருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய போலீஸ் பரிந்துரைத்துள்ளதாகவும் அவர் விவரித்துள்ளார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 7 சோகோ வளாகத்தில் நடைபெற்ற பேரணியை ஏற்பாடு செய்தது தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை ஜம்ரியிடம் விசாரணை நடத்தியது. விசாரணை ஆவணமானது சட்டத்துறை அலுவலகத்திற்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலான அறிக்கைகளை வெளியிட்டதற்காக தண்டனை சட்டம் பிரிவு 505B கீழ் ஜம்ரி வினோத் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட வேண்டும் என சட்டத்துறை அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனையோ அபராதமோ அல்லது இரண்டுமோ தண்டனையாக விதிக்கப்படலாம் என்றும் முகமது காலிட் இஸ்மாயில் நேற்று இரவு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் சூலத்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் தமீம் மீதான விசாரணைகள் நிறைவடைந்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமயத்தை அவமதிக்கும் நோக்கத்துடன் வழிபாடு நடைபெறும் இடத்தை களங்கப்படுத்தியதற்காக தமீம் மீது தண்டனை சட்டம் பிரிவு 295 கீழ் குற்றம் சாட்டப்படவுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனையோ அபராதமோ அல்லது இரண்டுமோ விதிக்கப்படலாம். இதற்கிடையில் தாய்லாந்து அதிகாரிகளின் உதவியுடன் அந்த இருவரையும் கண்டறியும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.